ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 4ஆம் பத்து 10ஆம் திருமொழி 5ஆம் பாசுரத்தை அனுபவிக்க நாம் மானசீகமாக திருவரங்க க்ஷேத்திரத்தை அடைந்து விட்டோம். இந்த பாசுரத்துல என்ன சிறப்புன்னா, ஸ்ரீரங்கத்துல உபய காவிரி மத்தியில் பள்ளி கொண்டிருக்கும் பெரிய பெருமாளை அப்படியே மனசுல நினைச்சுக்கோங்க. பெரியாழ்வார் நினைச்சு பாக்குறார், பார்க்கடல்லையும் இதே மாதிரிதானே பெருமாள் பள்ளி கொண்டிருப்பார். பார்க்கடல் அலைகள் அப்படியே வீசின்னு இருக்கு, இந்த பக்கம் காவிரியின் அலைகள் பெருமாள் திருவடிகளை வருடின்னு இருக்கு. அங்கேயும் ஆதிசேஷன், இங்கேயும் ஆதிசேஷன், அங்கேயும் பள்ளி கொண்ட திருக்கோலம், இங்கேயும் பள்ளி கொண்ட திருக்கோலம். அப்படியே திருப்பார்க்கடல் ஞாபகம் வந்தது. 5வது பாசுரம் பாடுகிறார் பெரியாழ்வார். பையரவின் அணை பார்க்கடலுள் பள்ளி கொள்கின்ற பரமமூர்த்தி உய்ய உலகு படைக்க வேண்டி உந்தியில் தோற்றினாய் நான்முகனை வைய மனிசரை பொய்யென்று எண்ணி காலனையும் உடனே படைத்தாய் ஐயா இனி என்னை காக்க வேண்டும் அரங்கத்து அரவணை பள்ளியானே. பையரவின்னணை பார்க்கடலுள் பள்ளி கொள்கின்ற பரமமூர்த்தி உய்ய உலகு படைக்க வேண்டி உந்தியில் தோற்றினாய் நான்முகனை வைய மனிசரை பொய்யென்றெண்ணி காலனையும் உடனே படைத்தாய் ஐயா இனி என்னை காக்க வேண்டும் அரங்கத்து அரவணை பள்ளியானே. இது ஒரு அற்புதமான பாசுரம். அப்படியே திருவரங்கநாதனையும் பார்க்கடல் பெருமாளையும் ஒப்பிட்டு பாருங்க. பை அரவு, அரவுன்னா பாம்புன்னு அர்த்தம், பைனா விரிந்த படங்கள்னு அர்த்தம், பைனா பறந்து விரிந்ததுன்னு அர்த்தம். ஆதிசேஷனுடைய படங்கள், பாம்புன்னா படம் இருக்கும் இல்லையா, ஆதிசேஷனுக்கு 1000 தலைங்கிறோம். ஸ்ரீரங்கத்துல அதை குறுக்கின்ற 5 தலைகளோடு அவர் எழுந்தருளி இருக்கார். ஒரு ரெப்ரசன்டேஷன், பல தலைகள் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். அந்த தலைகள் படங்கள் முதல்ல விரிவடையாம சாதாரணமா தான் இருந்துதான். பெருமாள் பள்ளி கொண்டாரோ இல்லையோ, அந்த சந்தோஷத்துல பை அப்படியே அந்த படங்கள்லாம் விரிவடைஞ்சதான். அதான் பை, விரிவடைந்த படங்களை கொண்ட அரவு பாம்பாகிய ஆதிசேஷன். அது பெருமாளுக்கு எப்படி இருக்குன்னா, இன் அணை, பையரவின் அணை இல்லையா, பை அரவு படங்கள் விரித்த பாம்பாகிய ஆதிசேஷன் இருக்கே, அது பெருமாளுக்கு இன் அணை. அணைனா படுக்கைன்னு அர்த்தம், இன்னுன்னா இனிமையான. இன் அணை, பெருமாள் திருமேனி ரொம்ப மென்மையா இருக்கு, ரொம்ப இனிமையா இருக்கு. அதுக்கு ஏற்றபடி இன் அணை வழவழப்பான இனிமையான படுக்கையாக இருக்கிறது. பை அரவு இன் அணை. அப்ப இதுல 2 விஷயம் கன்வே பண்ணிட்டார். ஒண்ணு, பெருமாள் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டதாலே ஆதிசேஷனுக்கு சந்தோஷம், பாக்கியம், படங்கள் விரிவடைஞ்சொடுத்து. ஆதிசேஷன் மேல பள்ளி கொண்டதாலே பெருமாளுக்கும் வழவழப்பா சந்தோஷமா இருக்கு. பை அரவு இன் அணை பார்க்கடலுள். இந்த ஆதிசேஷன் மீது பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருந்தார் பெருமாள். எதற்காக? பார்க்கடலுள், அந்த திருப்பார்க்கடல்ல பள்ளி கொள்கின்ற, பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய பரமமூர்த்தின்னு. ஏன் பெருமாள் பள்ளி கொண்டாருங்கிறத இங்க ரொம்ப நுட்பமா காட்டியிருக்காராம் பெரியாழ்வார். அந்த வியாக்கியானத்துல மணவாள மாமுனிகள் உணர்த்துறார். இந்த மூர்த்தின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, மூர்த்திக்கு 2 அர்த்தமா. ஒண்ணு விக்கிரகம், உருவம், வடிவம்னு ஒரு அர்த்தம். பெருமாளுடைய மூர்த்தி, திருமேனின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கும் மூர்த்தின்னு பேரு. ஐஸ்வர்யம், செல்வத்துக்கும் மூர்த்தின்னு பேராம். பரமமூர்த்தினா மொத்த உலகத்தையும் மொத்த உயிர்களையும் தன் சொத்தாக கொண்டவன் அர்த்தம். பள்ளி கொள்கின்ற பரமமூர்த்தினா என்ன அர்த்தம்னா, தூங்குற மாதிரி படுத்துட்டாராம், படுத்துட்டு சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாராம். அதான் பெரிய பணக்காரர் இருந்தா என்ன பண்ணுவார், இவ்வளவு சொத்து வச்சிருக்கோமே, இந்த சொத்தெல்லாம் என்ன பண்ணலாம், எப்படி பாதுகாக்கலாம், எந்த பணத்தை எங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி இன்வெஸ்ட் பண்ணா இது பல மடங்கு வளரும், இதை எப்படி நம்ம அடுத்த சந்ததிக்கு சேர்க்கலாம், சிந்திச்சுட்டே இருப்பாரோ இல்லையோ. பெருமாள் யாரு? பரமமூர்த்தி. நிறைய சொத்து வச்சுட்டு இருக்கார். யார் அவருடைய சொத்துன்னா, ஜீவாத்மாக்களாகிய நாம தான் அவருடைய சொத்தான். இப்ப சொத்தை பத்தி சொந்தக்காரன் யோசிப்பான் இல்லையா, பள்ளி கொள்கின்ற, பள்ளி கொண்டு ஜீவாத்மாக்கள்லாம் இப்படியே கிடக்காளே, இவர்களுக்கெல்லாம் எப்படி ஞானத்தை கொடுப்பது, எப்படி பக்தியை வளர்ப்பது, எப்படி வாழலாம், மோட்சத்துக்கு அழிச்சுன்னு வருவதுன்னு பள்ளி கொள்கின்ற படுத்துண்டு யோசிக்கிறாராம். இன்னும் புரிகிறாப்புல சொல்லணும்னா, அந்த ராத்திரி பெரிய பெரிய பணக்காரெல்லாம் படுத்துண்டா, ஒரு லேண்ட் வாங்கி போட்டிருக்கேனே, சும்மாவே இருக்கே, இதுல பில்டிங் கட்டலாமா, ஹோட்டல் கட்டலாமா, மால் கட்டலாமா, யோசிப்பா இல்லையா. அது போல இந்த ஜீவாத்மா எல்லாம் வெறுமனே கிடக்கே, இவனுக்கு பக்தியை எப்படி விதைப்பது, ஞானத்தை எப்படி விதைப்பது, எல்லாம் சிந்தித்து கொண்டே பள்ளி கொள்கின்ற பரமமூர்த்தி. அப்படி பள்ளி கொண்டு யோசிச்சவர் என்ன பண்ணாராம், கடைசியா ஒரு முடிவுக்கு வந்தாராம்.
அதாவது அப்ப அது பிரளய காலம். பார்க்கடல்ல பெருமாள் பள்ளி கொண்டிருக்காருன்னா உலகத்துல இன்னும் சிருஷ்டி எல்லாம் எதுவுமே வரல. அப்ப பெருமாள் யோசிச்சாராம், இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் ஜடப்பொருள் மாதிரி அப்படியே கிடக்கு. அதனாலதான் இவர்களால பக்தி ஞானம் ஒண்ணும் வளர்த்துக்க முடியாம இருக்கா. நம்ம உலகத்தை படைச்சு இவாளுக்கு ஒரு உடம்ப கொடுத்து அறிவையும் கொடுத்து சாஸ்திரங்களையும் கொடுத்து அதை உபதேசிக்கிறதுக்கு ஆச்சாரியர்களையும் கொடுத்துட்டா எல்லாரும் திருந்தி பக்தியில ஈடுபட்டு மோட்சம் வந்துருவான்னு நினைச்சாராம். அதனால யோசிச்சு யோசிச்சு கடைசியா தீர்மானம் பண்ணி பாட்டின் 2வது அடி பாருங்க. முதல் அடி ஆதிசேஷன் மேல பார்க்கடல்ல படுத்துட்டு பள்ளி கொள்கின்ற பரமமூர்த்தி சொத்தெல்லாம் எப்படி சரி பண்ணலாம்னு யோசிச்சார். யோசிச்சு தீர்மானம் போட்டுட்டார், நான் உலகை படைக்க போறேன்னு. அதனால உய்ய, உய்யன்னா யார் உய்ய? ஜடப்பொருள் போல் கடந்தோமே ஜீவாத்மாக்கள், நாமெல்லாம் உய்வடைய உலகு படைக்க வேண்டி. உய்வதற்கு என்ன வழி? இந்த உலகத்தை படைக்கணும், படைச்சு நமக்கெல்லாம் பிறவி கொடுக்கணும். அதனால உலகு படைக்க வேண்டினா விரும்பின்னு அர்த்தம். உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பி உந்தியில் தோற்றினாய் நான்முகனை. உந்தினா தொப்புள்னு அர்த்தம். உந்தியில் உன் தொப்புளில் இருந்து ஒரு தாமரை உருவாக, அந்த தாமரையில் தோற்றினாய்னா படைத்தாய், உருவாக்கினாய். யார? உலகை படைப்பவனான நான்முகனை உருவாக்கினாய். பிரம்மாவை அந்த உண்டி தாமரையில படைச்சு, பிரம்மா இனி மற்ற உயிர்களை படைக்க வேண்டியது உன் பொறுப்பு. இந்த ஜீவாத்மாக்கள்லாம் ஜடப்பொருள் போல இருக்கவர், அவர்களுக்கெல்லாம் பிறவி கொடு என்று பிரம்மாவுக்கு கட்டளையிட்டான். இது பாட்டின் 2வது அடி. ஆக உய்ய, நாமெல்லாம் உஜ்ஜீவனம் பெறணும், நாமெல்லாம் மோட்சம் போகணுங்கிறதுக்காக உலகு படைக்க வேண்டி, உலகனை படைக்க விரும்பி உந்தியில் தோற்றினாய் நான்முகனை, உண்டி தாமரையில பிரம்மாவை படைச்சுட்டான். ஆனா பிரம்மா மூலம் உலகத்தை படைச்சா மனிதன் என்ன பண்ணான் தெரியுமா? போயும் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானே, இறைவன் புத்தியை கொடுத்தானே, அதில் பொய்யும் புரட்டும் திருட்டும் கலந்து பூமியை கெடுத்தானே, மனிதன் பூமியை கெடுத்தானேன்னு வைய மனிதரை பொய்யென்று எண்ணி, வைய இந்த வையகத்தில் பூமியிலே மனிதரை மனிதனை படைச்சா இவனுக்கு அறிவை பெருமாள் எது கொடுத்தார்? இதை நல்லபடியா பயன்படுத்திட்டு நல்லா பக்தியில ஈடுபட்டு அல்லது சரணாகதி பண்ணி மோட்சம் வரணும்னு. இந்த புத்தியை வச்சு இவன் என்ன பண்ணிட்டானா, பொய், வஞ்சனை, ஏமாத்துறது, களவு உள்ளிட்ட தீய எண்ணங்கள் எல்லாம் வளர்த்துட்டு அவனை ஏமாத்த ஆரம்பிச்சிட்டானா. அதான் வைய மனிதரை, வையத்தில் வாழும் மனிதர்களை பொய் என்றுனா பொய்யர் என்று. அது அழகா மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். பொய்யர் அப்படிங்கிறது பொய்யினா எடுத்தான், இல்ல பொய்யர்னு தானே சொல்லணும். வைய மனிதரை பொய்யர் என்று அப்படி இல்ல, பொய் வேறல்ல பொய்ய உடைய இவன் வேறல்ல என்னும்படி பொய்யே வடிவெடுத்தவனா போயிட்டானோ. அதனால வைய மனிதரை பொய் என்று எண்ணி, இது வெறும் பொய் சொல்றான்னு மட்டும் அர்த்தம் இல்ல, உண்மையா நடந்துக்க மாட்டேங்கிறான், ஏமாற்றுகிறான்னு அர்த்தம், வஞ்சிக்கிறான்னு அர்த்தம். புரியலையே? அழகா மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார். பெருமாள் அழகா பிரம்மா மூலம் நமக்கு பிறவி கொடுத்து சாஸ்திரங்களை கொடுத்து இதுபடி வாழுன்னு சொன்னா ஒரு சிலர் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி வாழறா, மற்றவர்கள் அதை ஃபாலோ பண்றது இல்ல. ஃபாலோ பண்ணாம இருந்தா கூட பிரச்சனை இல்லை, ஒத்துண்டுலாம். இல்ல என்னால பண்ண முடியலன்னு சொல்றது வேற. ஏமாத்துறான், வெளிவேஷம் போடுறான், பண்ற மாதிரி பண்ணி காட்டுறான். அப்படியே ஆச்சாரியர்கள் பெரியோர்கள் பார்க்கும்போது நல்லவன் மாதிரி இருக்கான், ஆனா உள்ளுக்குள்ள பார்த்தா எல்லாம் வெளிவேஷம், தீய எண்ணங்களோட இருக்கான். அதனால பெருமாள் பார்த்தாராம், பொய் என்று எண்ணி, சுச்சோ இவன் அத்தனை பேர் இவ்வளவு பொய் பேசுறானே, இவனுக்கு எங்கேயாவது ஒரு செக் வைக்கணும், இல்லைன்னா இவன் இதே மாதிரி தப்பு வழியில போயிடுவான். அதற்காகத்தான் காலனையும் உடனே படைத்தாய். காலன்னா யமன் அர்த்தம். அந்த யமனுக்கு பெருமாள் என்ன சக்தி கொடுத்தாரா? எல்லாருடைய மனத்தையும் ஆராயக்கூடிய ஆற்றலை கொடுத்துட்டாராம். அதனால ஆபீஸ்ல இருக்க மேனேஜரை ஏமாத்தலாம், வீட்டுல இருக்கிறவாளை ஏமாத்தி விடலாம், யமனை ஏமாத்த முடியுமா? அதனால நீ மனசுக்குள்ள என்ன நினைச்சாலும் அதை கண்டுபிடிச்சு தண்டிக்கிறதுக்காக காலனையும் யமனையும் கூட உடனே படைத்தாய். இவர்களை படைத்த போது சேர்த்தே, இவன் பொய் சொல்லுவான்னு பெருமாளுக்கு தெரியும், ஏமாத்துவான்னு தெரியும், அதனால கூடவே உடனே படைத்தாய். காலனாகிய யமனையும் நீ படைத்தாய். ஆனா இப்ப பெரியாழ்வார் பெருமாள்கிட்ட சொல்ற, நீ யமனை யாருக்காக படைச்ச? இந்த உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசி மற்றவாளை ஏமாத்தி வெளிவேஷம் போடுற ஆசாமி இருந்தான்னா அவர்களை எல்லாம் பிடிச்சு தண்டிக்கிறதுக்காக. எம்பெருமானே அடியன் அப்படி இல்ல, அடியன்ட்ட குற்றம் இருந்தாலும் அதை ஒழிக்கல, வெளிப்படையா உங்ககிட்ட சொல்லிடுறேன். அதனால ஐயா இனி என்னை காக்க வேண்டும். இந்த இடத்துல ஐயான்னா தந்தையேன்னு அர்த்தம். அந்த காலத்துல பாருங்க, அப்பாவை ஐயான்னு கூப்பிடக்கூடிய வழக்கம் உண்டு. ஐயான்னா தந்தையேன்னு அர்த்தம். என் தந்தை மட்டும் இல்லையா, எனக்கு எல்லா வித உறவுமே நீதான்ப்பா, நீதான் எல்லான்னு வந்துட்டேன், உங்ககிட்ட நான் எந்த ஏமாற்று வேலையும் பண்ணல. அடியன் ஒழுங்கா இருந்தேனா இல்லையாங்கிறது அப்புறம், ஆனா ஒழுங்கா இல்லாம இருந்துட்டு ஒழுங்கா இருந்தேன்னு உங்ககிட்ட பொய் சொல்ல மாட்டேன், உண்மையா வந்துட்டேன். யார் பொய் சொல்றானோ அவனை எமன்கிட்ட காட்டி கொடுத்து தண்டி. அடியன் உண்மையை சொல்லிட்டு உங்ககிட்ட சரணாகதி பண்ணிட்டேன்னா
ஐயா, எனக்கு எல்லா வித உறவாகவும் இருப்பவனே, இனி இனினா உண்மைய சொன்னதுக்கு அப்புறம்னு அர்த்தம். அதான் சொல்றா இல்லையா, இவர் அப்ரூவர் ஆயிட்டார், தப்பு பண்ணாலும் அதை ஒத்துண்டு அப்ரூவர் ஆயிட்டார்னு. அது போல நான் எல்லாத்தையும் ஒத்துண்டு உங்ககிட்ட சரணாகதி பண்ணிட்டேன். இனி இதுக்கப்புறம் என்னை காக்க வேண்டும். என்னை நீ தாக்க கூடாது, என்னை தண்டிக்க கூடாது, என்னை காக்கணும். தாக்க கூடாது, காக்கணும். அதுதான் ஆக்கம். அப்போதான் மற்றவாளுக்கும் ஊக்கம். அதனால தாக்கம் வந்தால் கஷ்டம், காக்க வேண்டும், அதான் ஆக்கம், மற்றோருக்கும் ஊக்கம். என் நோக்கத்தை சொல்கிறேன், இனி என்னை காக்க வேண்டும், அரங்க தரவணை பள்ளியானே என்று இந்த பாசுரத்தில் தெரிவிக்கிறார். பையரவின் அணை பார்க்கடலுள் பள்ளி கொள்கின்ற பரமமூர்த்தி உய்ய உலகு படைக்க வேண்டி உந்தியில் தோற்றினாய் நான்முகனை வைய மனிசரை பொய்யென்று எண்ணி காலனையும் உடனே படைத்தாய் ஐயா, இனி என்னை காக்க வேண்டும், அரங்கத்து அரவணை பள்ளியானே. பையரவின்னணை பார்க்கடலுள் பள்ளி கொள்கின்ற பரமமூர்த்தி உய்ய உலகு படைக்க வேண்டி உந்தியில் தோற்றினாய் நான்முகனை வைய மனிசரை பொய்யென்றெண்ணி காலனையும் உடனே படைத்தாய் ஐயா, இனி என்னை காக்க வேண்டும், அரங்கத்து அரவணை பள்ளியானே. படம் விரிந்திருக்கக்கூடிய இனிமையான ஆதிசேஷன் மீது பார்க்கடல்ல பள்ளி கொண்டு எங்களை எப்படி காப்பதுன்னு சிந்திக்கக்கூடிய பரமமூர்த்தி, மிகப்பெரிய ஐஸ்வர்யம் சொத்து கொண்டவனே, நாங்கள்லாம் உய்வடைவதற்காக உலகத்தை படைக்க விரும்பி உண்டி தாமரையில பிரம்மாவை படைத்தவனே, உலகத்துல உள்ள மனிதர்கள்லாம் பொய் பேசுவாங்கிறதுனால இவர்களை கண்காணிக்க யமனையும் படைத்தவனே, ஐயா, அடியன் திருந்தி வந்துட்டேன், என்னை நீதான் காக்கணும், அரங்கத்தரவணை பள்ளியானே. அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். ஓ த லார்ட், reclining in Adisesha in the milky ocean, thinking about how to protect all the Jivatmas. Oh the Lord that created the entire universe to bless the souls with liberation. Oh the creator of the four-faced Brahma, considering that humans are vulnerable to cheat others, you created Yama along with them. Oh my Lord, I have surrendered to you. Please protect me, O the Lord reclining in ஸ்ரீரங்கம் என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரத்திலும் இதே பிரார்த்தனை தொடரும். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். பையரவின் அணை பார்க்கடலுள் பள்ளி கொள்கின்ற பரமமூர்த்தி உய்ய உலகு படைக்க வேண்டி ஒந்தியில் தோற்றினாய் நான் முகனை வைய மனுஷரை பொய் என்றெண்ணி காலனையும் உடனே படைத்தாய் ஐய, இனி என்னை காக்க வேண்டும், அரங்கத்தரவணை பள்ளியானே. அரங்கத்தரவணை பள்ளியானே. ஏ